வணக்கம். சினி நேரம். ஜெயம் ரவி, ஆர்த்தி ஜெயம் ரவி. திரும்புற பக்கம்லாம் சோஷியல் மீடியால இவங்க தான் டாக் ஆஃப் த டவுனா போயிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 நாளைக்கு முன்னாடி 2 பேருமே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் தனித்தனி கார்ல போய் சேர்ந்துருக்காங்க. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவும் இல்ல, பேசிக்கவும் இல்லையாமா. சுத்தி இருந்த மக்கள் இத பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண முடிவு எடுத்துட்டாங்க போல. அதுதான் இவங்களோட பிஹேவியர்ல இப்படி காட்டுறாங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னொரு பக்கம் இது இருக்க, சோஷியல் மீடியால நெறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வன் படம்ல ஜெயம் ரவி ஒர்க் பண்ணும்போது, அவரோட ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும், அது இன்னும் கன்டின்யூ ஆகுது. அது ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி ரவிக்கு தெரிய வந்ததாகவும், அதில கடுப்பானவங்க தான் டைவர்ஸ் வரையும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தி ஜெயம் ரவிக்கு டைவர்ஸ் குடுக்கறதுல எந்த ஒரு உடன்பாடும் இல்லையாம். ஜெயம் ரவி தான் டைவர்ஸ் குடுக்கறதுக்கு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாராம். இன்னொரு பக்கம் ஆர்த்தியோட அம்மா தான் மெயின் காரணம் அப்படின்னும் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ எது உண்மை எது பொய்ன்னு ஆர்த்திக்கு தான் தெரியும், ஜெயம் ரவிக்கு தான் தெரியும், அந்த கோர்ட்டுக்கு தான் தெரியும். தயவுசெய்து ரூமர்ஸாவே பாருங்க. மேற்கொண்டு இத எதையுமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு தோளுக்கு மேல வளர்ந்த 2 ஆம்பள குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட மென்டல் ஹெல்த்த கன்சிடர் பண்ணி ரூமர்ஸாவே வைங்க.